all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily contemporary 48 news, RBT, NPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர் பிரச்சனை பிரதமருக்கு முதல்வர் கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளே ரிப்பீட்டடாக பார்த்துருப்போம், எல்லா சிஎம்மும் வந்து பிஎம்க்கு வந்து இந்த மாதிரி மீனவர் பிரச்சனையில் லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து முக்கியமாக ஸ்ரீலங்கா வந்து ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்சார் சட்டம் வந்து அங்கே வந்து திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் ஒரு மீன்பிடி படகு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரீலங்கா இதுக்கு வந்து எட்டுச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகு வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ நல்ல படகாகவே இருந்தாலும் அது வந்து பறிமுதல் செய்யப்படுது. ஸோ இது வந்து தடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இது லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ பிஎம்க்கு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் மோடி அரசின் உத்தரவாதம், இதில் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு இந்தியா அடையிறத பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் போர் தாங்கி கப்பல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். ஸோ இது வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் ரொம்பவே இருந்துச்சு இந்த நியூஸ், சரிங்களா, ஐஎன்எஸ் விக்ராந்தை பற்றி. ஸோ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல், அதாவது இங்கிலீஷில் இது எப்படி சொல்லுவாங்கன்னா இண்டிஜினஸ்லி டெவலப்டு ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த், அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலகுரக போர் விமானம் தேஜஸ், இலகுரக தாக்குதல் ஹெலிகாப்டர் பிரச்சந்தா போன்ற உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் நமது படைகளை வலுவாக்குகின்றன அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இராணுவ தளவாடங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போலாம் வந்து வெளியே இருந்து வாங்குறது இல்லை, நம்மளே வந்து டெவலப் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் தற்சார்பு இந்தியா அப்படின்றதுல வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் பொது தேர்தல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ரான் ஆதரவாளர்கள் தொடர் முன்னிலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் இம்ரான் கான் அவர்கள் வந்து அங்கே வந்து பிஎம்மாக இருந்திருக்காரு. ஸோ அவரோட கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கலாம். சரண் சிங், நரசிம்மராவ், எம்எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா. ஸோ இப்போ நம்ம தான் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி 2 பேர், அதாவது கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்வானி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா இந்த வருஷம் அறிவிக்கப்பட்டது. அது இல்லாமல் இன்னும் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் மொத்தம் 5 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பாரத் ரத்னா ரூல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு தான் வந்து கொடுக்கணும் பாரத் ரத்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரூலை வந்து இதில் வந்து பிரேக் பண்ணியிருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து ஒரு வருஷத்துல 3 பேருக்கு தான் கொடுப்பாங்க. 1954 இந்த பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓராண்டில் 5 பாரத் ரத்னா அறிவிக்கப்படுறது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1999 4 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஸோ ரீசெண்டாக வந்து இறந்து போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நாமினேட்டட் எம்பியாகவும் இருந்திருக்காரு. ஸோ நரசிம்மராவ் அவர்கள், ஸோ இவரை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ சரண் சிங் அவர்களோட பர்த்டேவை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவரோட நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கொண்டாடி இருப்போம். ஸோ இங்கே வந்து பிரதமர் மோடி அவர்கள் எல்லார பற்றியும் பேசியிருக்காரு. இங்கே நம்ம பார்க்கலாம், உத்தரப்பிரதேச மாநிலத்தோட எம்எல்ஏவாகவும் மாநில முதல்வராகவும் நாட்டின் உள்துறை அமைச்சராகவும் இருந்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண் சிங் அவர்கள். ஸோ அவரை பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவசர நிலை பிரகடனத்த போது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு நாட்டுக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. 1979 முதல் 80 வரை பிரதமராக இருந்த சரண் சிங் பதவியேற்ற 24 வாரங்களில் அவருடைய அரசு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதால் பதவியிலிருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் தலைவர்களில் ஒருவரான இவர் 1987 காலமாயிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மஸ்லி இந்த பாரத் ரத்னா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அவர்கள். ஸோ 2004 மறைந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கான விருது அறிவிப்பில் சிறந்த அறிஞராகவும் அரசியல் தலைவராகவும் பல்வேறு பதவிகளை வகித்து நாட்டின் வளர்ச்சிக்கான சிறப்பான சேவையாற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர முதல்வராகவும் மத்திய அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் அவர் ஆற்றிய பணிகளுக்காக தொடர்ந்து நினைவு கூறப்படுகிறார்.
நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் அவர் மேற்கொண்ட திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமிட்டன. இவர் பிரதமராக பதவியாற்றிய போது தாராளமயமாக்கல், அதாவது நமக்கே தெரியும் எல்பிஜி இதெல்லாமே வந்து இவரோட பீரியட்ல தான் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம சர்வதேச சந்தைகளை இந்தியாவினுள் அனுமதிக்கும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி புதிய சகாப்தத்தை எட்டியது. நாட்டின் வெளியுறவு கொள்கை, அதாவது எக்ஸ்டர்னல் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி இதெல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்காங்க. மொழி மற்றும் கல்வித்துறைகளின் வளர்ச்சிக்கு நரசிம்மராவ் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. இவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பதை மத்திய அரசு அதிருஷ்டமாக கருதுகிறது என்று பிரதமர் பதிவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரசிம்மராவ் அவர்கள் 1991 முதல் 96 வரை பிரதமராக இருந்திருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவிலிருந்து பிரதமராக பதவியேற்ற முதல் நபர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு அடிக்கடி தெரியும். ஸோ சவுத் இந்தியாவில இருந்து ஒரு பர்சன் பிஎம் ஆனது இவர் தான் அப்படின்றதையும் நமக்கு தெரியும். ஸோ 5 ஆண்டு கால பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்த ஒரே தென்னிந்தியரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நரசிம்மராவ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் MS சுவாமிநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து ஒரு வேளாண் விஞ்ஞானி அப்படின்றது நமக்கு தெரியும். சவாலான காலத்தில் வேளாண் துறைகள்ல நாடு தன்னிறைவு அடைய உதவியர்கள்ல முக்கிய பங்கு ஆற்றியவரும் வந்து பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. ஸோ இவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துப்போம் நிறையவே இவர் இறந்தப்போ. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 5 பேர்ல 4 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நிகழாண்டில் பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டுள்ள 5வரில் 4வருக்கு அவர்களின் மறைவுக்கு பிறகு இவ்விருது வழங்கப்படுகிறது. அதாவது போஸ்ட்மஸ்லி இந்த அவார்டு வந்து 4 பேருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் போலாம். CMDA இணையவழி திட்ட அனுமதி 2 மடங்கு உயர்வு. அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம லொக்கேஷன் ஏதாவது கட்டுறோம் ஸோ அப்படின்னா அப்ரூவல் வந்து வாங்கணும் இல்லையா. ஸோ பர்டிகுலர் எந்த சிட்டியில இருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 27% வந்து ஒப்புதலும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாராட்டு. ஸோ எதுக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டு துறையில ஸோ இது கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின விழால இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ நமக்கு இங்க தெரிய வேண்டியது கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்றது தான். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா February 9. ஸோ அதுல தான் வந்து இந்த மீட்பு பணியில யார் யாரெல்லாம் பணிபுரிஞ்சாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் மினிஸ்டர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவரு ஒரு தமிழ் அறிஞரை பத்தி பேசியிருக்காரு. யார் அவரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சென்னை தேவநேய பாவாணர் மத்திய நூலகத்தில் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் பிறந்தநாள் விழா மற்றும் நோபல் தவம் நூல் வெளியீட்டு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வாமு சேதுராமன் அவர்களுக்கு வந்து நோபல் பரிசு கூட வந்து இவருக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு தமிழ் ஸ்காலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா QS இந்தியா உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல நடந்திருக்கு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து பங்கேற்பு பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா QS இந்தியா உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா மாமல்லபுரம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தகுதியான அனைத்து மாணவர்களுக்கும் 100% உதவித்தொகை சென்னை IIT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம் 30 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தகுதியான அனைத்து மாணவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 100% உதவித்தொகை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை IIT வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டா சென்னை IITயோட இது எஜுகேஷனை பத்தி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு நவீன கார்டி நுட்ப சிகிச்சை அறிமுகம். ஸோ இது வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கார்டி ஓகேவா. ஸோ அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப சிகிச்சை வந்து எந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போலோ. சரிங்களா. ஸோ இது வந்து நீங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் 2.37 கோடி பேருக்கு குடல் புழு நீக்க மாத்திரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டிவார்மிங் டே என்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா February 10, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா August 10. ஸோ வருஷத்துல 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா குடற்புழு நீக்க தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யானை நடமாட்டத்தை கண்காணிக்க AI வசதியுடனான கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு.
ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், அதாவது யானைகள் மேலே வந்து ரயில் மோதுது இல்லையா, ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வசதியுடைய கேமராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த நியூஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா கோவை, எட்டிமடை மற்றும் வாளையாறு இந்த பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த எலஃபண்ட் ரெயின் ஆக்சிடென்ட் வந்து நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எலஃபண்ட் ரெயின் ஆக்சிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் இந்தியாவின் மொத்த வாக்காளர்கள் 96.88 கோடி அப்படின்றத ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 6.19 கோடி வாக்காளர்கள் வந்து இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், எலெக்ஷன் கமிஷன் வந்து ரீசெண்டாக வந்து அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இதுவரை 53 பாரத ரத்னா விருதாளர்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 5 பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் சொல்லியிருப்போம் 1999ல் 4 பேருக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1954ல் மூதறிஞர் ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், CV ராமன் இவங்களுக்கு எல்லாமே வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாரத ரத்னா எத்தனை பேர் வந்து டோட்டலாக இந்த வருஷம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 53 பேர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது கர்பூரி தாக்கூர், அத்வானி. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 பேர், சௌத்ரி சரண் சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அவர்கள், MS சுவாமிநாதன் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல காமன்வெல்த் விளையாட்டால் நாட்டுக்கு அவப்பெயர், G20 தலைமையால் உலகளாவிய மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் G20 அதாவது 2023க்கான G20 தலைமை வகிச்சது யாரு அப்படின்னா G20 வந்து தலைமையேற்று நடத்தின நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல போட்டி தேர்வர்களில் முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ஸோ 10 ஆண்டுகள் வந்து சிறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. 10 ஆண்டுகள் சிறை, அப்படி இல்லைன்னா 1 கோடி வந்து அபராதம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி அபராதம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கூடுதல் முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கே தெரியும் நீர்ப்பாசன வசதி விரிவாக்கம், அதாவது PM இது சிஞ்சாயி யோஜனா, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு, ஸோ ஃபசல் பீமா யோஜனா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்வள அட்டை, அதாவது சாயில் ஹெல்த் கார்டு. ஸோ வேளாண் உள்கட்டமைப்பு, அதாவது இது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்பாட்டு திட்டம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான இந்த முயற்சிகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. 2047ல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக வந்து மாறிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் மாமல்லபுரத்தில் QS இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாரத ரத்னா அவார்டு இப்போ வந்து 53 பேர் வந்து பெற்றிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றது தெரியுது. இந்த வருஷம் 5 பேருக்கு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க அவார்டு வந்து எப்படி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மெடல் மாதிரி இருக்கு. இங்கே வந்து அசோக சின்னம் பொருத்திய இதுவும் வந்து இருக்கு அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ முக்கியமாக யார் யார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஒரே மாதிரியான குடிமை சட்டம் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பொது சிவில் சட்டம் இந்திய அரசமைப்பின் 51வது சரத்து எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றது. இது மதம் எதுவாக இருந்தாலும் பட்டியல் பழங்குடியினரை தவிர்த்து அனைத்து சமூகங்களும் பொதுவான விதிகளை விதிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொது சிவில் சட்டம் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் ஒரு பகுதியாகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியானது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் பழங்குடியினரை தவிர்த்து இந்த சட்டம் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா உத்தரகாண்ட்ல மட்டும்தான். ஆனால் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா மக்களுக்குமே பொருந்தும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் சரத்து, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆர்டிக்கல் உங்களுக்கு 44ல் தான் வரும். ஆனால் இவங்க வந்து 51 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது தப்பு.
நெக்ஸ்ட் நியூஸ், யுனெஸ்கோவால் அனைவருக்கும் கல்வியான நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வினிஷியஸ் ஜூனியர். நெக்ஸ்ட் நியூஸ், 2023ஆம் ஆண்டின் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களுக்கான பீப்பிள்ஸ் விருதை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் குடால். நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்மைல் திட்டத்தின் 2026ஆம் ஆண்டுக்குள் எத்தனை நகரங்களை பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரங்களாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30. நெக்ஸ்ட் நியூஸ், ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தகுதி சுற்றுகளை முதன்முறையாக நடத்த எந்த இந்திய நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் வெளியிடப்பட்ட தொழில்துறை அறிக்கையின் அடிப்படையில் 2020-21-22 எந்த மாநிலம் உற்பத்தி துறையில் அதிக எண்ணிக்கையிலான நபர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு. ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய பணவியல் கொள்கையின்படி 2024-25 ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7%. ஸ்பெயின் பயணத்தின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலினால் ஈர்க்கப்பட்ட முதலீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3440 கோடி. பாதுகாப்பான இணைய தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா February 6. நெக்ஸ்ட் நியூஸ், சீரான குடிமை சட்டத்தை அமல்படுத்திய நாட்டின் முதல் மாநிலம் எது? அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இதுல வந்து இந்த மாநிலத்துல பழங்குடியினர்களுக்கு வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி. ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 14, யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்று நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வாழ்க்கை முறையே பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வு அப்படின்ற இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அவர்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை எழுதும்போது எங்கேயாவது வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றி எழுதுறீங்க அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் சொல்கிறதோ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதோ கோட் பண்ணி எழுதுறீங்கன்னா இன்னும் மார்க் வந்து ஸ்கோர் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், தில்லியில் உள்ள மேஜர் தியான் சந்த் தேசிய விளையாட்டு மைதானத்தில் தேசிய பழங்குடியினர் விழா 2024 தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், அதாவது திரௌபதி முர்முவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு பரிசா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை இதை வந்து சிலையை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்க்கலாம், February 10 18 தேதி வரைக்கும் தேசிய பழங்குடியினர் விழா வந்து நடைபெறுது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து மெயின்ஸில் எங்கேயாவது இந்த கோட் கொடுத்தாங்கன்னா ஸோ நீங்கள் இந்த கோட் வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் தியான் சந்த். ஸோ இவர் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் அப்படின்றத தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் கூட. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கலாம், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 37வது சூரஜ் குந்த் சர்வதேச கைவினை திருவிழா கடந்த 2ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு முக்கியமான நியூஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ சூரஜ் குண்ட் அப்படின்ற இந்த பிளேஸ் வந்து எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா ஹரியானால, முக்கியமா ஃபரிதாபாத்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஃபெஸ்டிவல், கைவினை திருவிழான ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மேளா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது பிரதமரின் சூரியோதய திட்டம் விரிவான அலசல். ஸோ இங்க வந்து நம்ம இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பட்ஜெட்லேயே இன்டரிம் பட்ஜெட்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன அதில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 300 மெகாவாட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சோலார் பேனல் அமைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து உங்களோட இண்டஸ்ட்ரிக்கோ நீங்கள் அமைக்கிறப்போ குறைஞ்சது 15,000 18,000 வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமர் கோவிலேருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ வந்து ஸோ அயோத்தி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து அமைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இது என்னோட கனவு திட்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு, சரிங்களா? ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், 1 கோடி வீடுகளில் மாடிகளில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்தி 40,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் புதிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாரு, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு மோடி அவர்கள். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 300 அளவு வந்து உங்களுக்கு இந்த சூரிய மின்சக்தியால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பெற்றுக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 15,000 18,000 வரைக்கும் நீங்கள்
காசு பே பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். அதையும் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சூரிய மின்சக்தி இதுல எந்தெந்த மாநிலங்கள் வந்து நல்லா அதிகமா வந்து செட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க இருக்கு 18,700 மெகாவாட் வந்து உற்பத்தி செய்யறது யார் மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மட்டும். 10,500 மெகாவாட் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் மட்டுமே பண்றாங்க. ஸோ அதே மாதிரி வீட்டுல அதாவது எந்த மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சூரிய மின் உற்பத்தி வந்து அதிகமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ குஜராத் மாநிலமா. ஸோ அதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வீட்டு மாடி சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன்ல குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் செகண்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்லயும் இருக்கா. இங்க நம்ம சொன்னது மெகாவாட் வைஸ்ல யார் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னா அது வந்து ராஜஸ்தான், செகண்ட் பிளேஸ் குஜராத். வீடுகள்ல சூரிய மின் தகடுகள்ல வந்து உற்பத்தி செய்யற திறன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் செகண்ட் பிளேஸ் வந்து ராஜஸ்தானும் இருக்கிறதா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கலாம். இதுல நிறைய ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. முத்தலாக் தடை சட்டம், 370வது பிரிவு நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வந்து பெருமிதமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம 17வது மக்களவையும் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவையும் கால வரையின்றி தள்ளி வைக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் எப்போ இவங்கெல்லாம் வராங்களோ அப்போதான் வந்து அதுவும் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன பத்தியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத. 17வது மக்களவை செயல்திறன் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 97% வந்து செயல்திறன் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 100% வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதையும் பத்தி பேசியிருக்காரு. ஸோ நாடாளுமன்றத்துல செங்கோல் அதாவது இந்த நியூ பார்லிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செங்கோல் வந்து வச்ச பெருமை வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் இருக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டைம்ல அதாவது இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஆதீனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேரு அவர்கள்கிட்ட செங்கோல் வந்து கொடுத்துருந்தாங்க. அது இப்போ நம்மளோட இப்போ அப்கமிங் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம நியூ பார்லிமெண்ட் வரும்போது அப்பவே நம்ம அந்த நியூஸை வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை பத்தி பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா G20 அதாவது 2023 G20 கான்ஃபரன்ஸை இந்தியா தான் நடந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு பெருமை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாடு முழுவதும் 75வது சுதந்திர தினம் இது வந்து நம்ம கூட பார்த்திருப்போம். பெண்களை வந்து மையமா வச்சு அதாவது நாரி சக்தி பெண் சக்திகளை வந்து மையமா வச்சு இந்த சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்பட்டது. அது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம 30 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. 370வது பிரிவு நீக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ 370வது பிரிவு இது உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பத்தி இருக்கும். ஸோ அவங்களுக்கான தனி கொடி இதெல்லாம் பத்தி பேசியிருக்கிறது தான் ஆர்டிகல் 370. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது 2019 ரிமூவ் பண்ணுது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலம் காஷ்மீர் மக்களுக்கு சமூக நீதி வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 33% ஒதுக்கீடு மகளிருக்கு வந்து அது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸுக்கு வர்றது 2029. ஸோ அதை பத்தியும் பேசியிருக்காரு. பெண்களுக்கு நீதி கிடைக்க வகை செய்யும் முத்தலாக் தடை சட்டமும் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முத்தலாக்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ முத்தலாக்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து முஸ்லீம்ல வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் இப்போ நடக்குது அப்படின்னா ஸோ அவங்க வந்து இப்போ டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுல தலாக் 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 அப்படின்னு 3 டைம் சொன்னாங்கன்னா அவங்க வந்து டிவோர்ஸ் பண்றதா வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது அப்படின்ற சட்டம் கொண்டு வந்து அதுக்கு சில வகை கைட்லைன்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட். ஸோ அதை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2047 நம்ம வளர்ச்சி அடைந்த பாரதமா வந்து மாறிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான காலகட்டம். அதை தான் வந்து அம்ரித் கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தியும் இங்க பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்வில் முறைகேடு இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ல வந்து முறைகேடு பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறை தண்டனையும் பிளஸ் ஃபைனும் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பத்தியும் பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிலம், கடல், வான், சைபர் இந்த மாதிரி சைபர் ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அதை தகர்த்துரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ விண்வெளி துறையில பல்வேறு சாதனைகள் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதை பத்தியும் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதம் வந்தாலும் நம்ம வந்து தகர்த்து எரிஞ்சிடுவோம் அதை பத்தியும் சொல்லியிருக்காரு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த 60 சட்டங்களை வந்து நீக்கி புதுசா வந்து நாங்க பேரும் வந்து மாத்தி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
திருநங்கைகளோட நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 26 வீக்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை பத்தியும் பேசியிருக்காரு. கொரோனா போர்ல நமக்கு மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக்சின் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அயோத்தி ராமர் கோயில் வந்து இவரோட பீரியட்ல இது தொடர்ந்து வைக்கப்பட்டது, அதை பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 17வது மக்களவை வந்து நிறைவடைஞ்சதுக்கு நன்றி கூறியும் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க எதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு அப்படின்றது. ஸோ நீங்க வந்து கோட் பண்ணும்போது 17th லோக்சபாவோட இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கோட் பண்ணி எழுதலாம் அவர் பேசுறத. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா நிச்சயம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ யூஎன்எஸ்சி அதாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 15 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அதாவது பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5, நான் பெர்மனன்ட் வந்து 10 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பரா ஆகிறதுக்கு வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கல. ஸோ அதை பத்தி தான் வந்து எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியால பெர்த் நகர்ல இந்திய பெருங்கடல் நாடுகள் கான்பரன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கு, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாட் முக்கியத்துவம் பற்றி பேசியிருக்காரு. குவாட்னா என்ன அமைப்பு அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஸோ அதாவது இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் அப்படின்றது. ஸோ இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. ஸோ இது வந்து யாருக்கு வந்து பாதகமா இருக்க போகுது அப்படின்றதுக்காக ஓபன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா 2017 இந்த குவாட் கூட்டமைப்பு, அதை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆஸ்திரேலியால எந்த நகர்ல இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் கண்ட்ரீஸோட கான்ஃபரன்ஸ் மாநாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா பெர்த் நகர். ஸோ அவ்வளவுதான் உங்களுக்கு கொஸ்டின். குவாட் அமைப்பை பத்தி கேட்கலாம். குவாட்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அபுதாபியில் முதல் ஹிந்து கோவில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அங்க நடக்குது. உலக அரசாங்க மாநாடு 2024ல சிறப்பு விருந்தினராக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மோடி அவர்கள் வந்து பங்கு பெறாரு. ஸோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த கோவில் வந்து திறந்து வைக்க போறாரு நம்மளோட மோடி அவர்கள். ஸோ எந்த இடத்துல அப்படின்னா அபுதாபியில. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் பிஎம் சூரியோதயா யோஜனா, இது வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸு, ஜெர்மனியின் வான்சல்ஸ் நகரில் நடைபெற்று வரும் பிரிஸ்டைல் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரர் நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார் இந்திய இளம் வீரர் டி குகேஷ் அவர்கள். ஸோ இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது வந்து கேட்கலாம். ஸோ ஜெர்மனியில் வான்சல்ஸ் அப்படின்ற இந்த நகர்ல நடந்த டோர்னாமெண்ட்ல ஸோ மேக்னஸ் கால்சனையை வீழ்த்தி இது வெற்றி பெற்றது வந்து பாத்தீங்கன்னா டி குகேஷ் அவர்கள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். உலக வங்கியின் லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன் குறியீட்டு அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 38வது. ஸோ ரீசெண்டா கூட நம்ம வந்து பார்த்துருப்போம், கரப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து போன வருஷம் 85வது இடத்துல இருந்துச்சு, இப்போ வந்து 93வது இடத்துக்கு பின்தள்ளி போயிடுச்சு அப்படின்ற இந்த நியூஸையும் நம்ம ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல வந்து பார்த்துருப்போம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட சமர்த்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு உதவுதல், அதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட லூப்பஸ் என்ற சொல் பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவங்களுக்கு சமந்தா அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா உடம்பு சரியில்லாத மாதிரி அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் காலமான ஃபரூக் நாஸ்கி எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர். நெக்ஸ்ட் நியூஸ், உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது. இம்மாநாடு எந்த நிறுவனத்தால் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எரிசக்தி மற்றும் வள நிறுவனம், அதாவது தி எனர்ஜி அண்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட், அவங்களால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், உலக பருப்பு தினம்
எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா February 10. ஸோ இந்த நாள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவார்மிங் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது குடல் புழு நீக்கம், அதுக்கான நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த February 10. அது மட்டும் இல்லாமல் August 10, இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்க நாளா வந்து நம்ம அனுசரிக்கப்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், உயர்கல்வியில் அதிக GER, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இது அதிகமா உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர். நெக்ஸ்ட் நியூஸ், 2024ஆம் ஆண்டில் எத்தனை பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5 பேருக்கு. ஸோ எப்பவுமே இந்த பாரத் ரத்னா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 3 பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்களாம். ஆனா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலையே பிரேக் பண்ணி பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலா 5 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரு அப்படின்றது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 பேர்த்த வந்து பார்த்துருப்போம், அதாவது கற்பூரி தாக்கூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்வானி அவர்களுக்கும் வந்து பார்த்துருப்போம். மீதி 3 பேர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டா நியூஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது அவங்க 3 பேரை பத்தி தான். நெக்ஸ்ட் நியூஸ், பெரியார் வனவிலங்கு சரணாலயம் என்ன மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் நியூஸ், 66வது கிராமி விருதுகள் 2024 சிறந்த உலகளாவிய இசை ஆல்பம் பிரிவில் கிராமி விருதை வென்ற ஆல்பம் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மொமெண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சக்தி குழுவால வந்து பெறப்பட்டது. ஸோ இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் மகாதேவன், ஜாகிர் ஹுசேன், செல்வ கணபதி, ஸோ இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.